என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் காமராஜருடைய பிறந்த நாள் விழாவை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்ம வீரர், கருப்பு காந்தி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற காமராஜருடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய அரசியல் வாழ்க்கை, பணி வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு தெரிந்ததுதான். காலம் கருதி சுருக்கமாக அவர் சிறந்த மனிதநேய பண்பாளர் என்பதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். 6ஆம் வகுப்போடு தன்னுடைய படிப்பினை முடித்து விட்டாலும் கூட சுய முயற்சியால் வாழ்க்கையில் உயர்ந்தவர் அவர். எப்படியும் வாழலாம் என்ற இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர். மனிதநேய பண்பாளர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர். எல்லோரும் அவரை காமராஜர், ராஜர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஈவேரா சொன்னார், அவர் காமராசர் என்று. தூய தமிழில் அவரை காமராசர் என்று முதலில் அழைத்த பெருமைக்குரியவர் ஈவேரா. நம்முடைய இந்திய தேசத்தின் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவரை உள்ளத்திற்கு மிகவும் நெருக்கமாக வைத்திருந்த ஒரு மாபெரும் தலைவர் காமராசர் அவர்கள். எந்த வேளையில் பேசினாலும் அண்ணல் நேரு அவர்கள் மக்கள் தலைவர் என்றே அவரை சொல்லுவார். ஆம், அவர் மக்கள் தலைவராகத்தான் வாழ்ந்தார். தமக்கென வாழாது பிறருக்கென வாழ்கின்ற நல்லவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது என்று சொன்னார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்கள் வாழ்ந்ததால் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் தொண்டனாக வாழ்ந்தார், மக்களுக்காக வாழ்ந்தார். தன்னலம் கருதாது பிறருக்கென வாழ்ந்தார். இன்றைய இளைய சமுதாயம் அவரை பின்பற்றி வாழ என்ன செய்ய வேண்டும்? அவருடைய அரிச்சுவடிகளை பின்பற்ற வேண்டும். மக்கள் சேவை என்று வந்துவிட்டால் தன்னலம் துறக்க வேண்டும். ஒரு மனிதன் சாகும் போது 2 வேட்டியும் ஒரு துண்டு மட்டும் வைத்திருந்தார் என்றார். அவருடைய மாண்பினை, அவருடைய எளிய வாழ்க்கையினை, அவருடைய பணியாற்றிய விதத்தை நாம் என்னவென்று சொல்வது? என்றோ வாழ்ந்த மக்கள் தலைவர் காமராசரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் போற்றுவோம். இன்னும் காலம் காலம் அவருடைய புகழ் சொல்லிக் கொண்டிருக்கும். அதற்கு காரணம் அவருடைய எளிமை, அயராத உழைப்பு, தன்னலமற்ற தியாகத்தோடு கூடிய செயல்பாடுகள். அவரால் உருவாக்கப்பட்ட எல்லா நல்ல நலத்திட்டங்களையும் நாம் இப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் வந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சிந்திக்க வேண்டும். அதை பற்றி எல்லாம் பேசக்கூடிய நேரம் இதுவல்ல. ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் வைக்கிறேன். அடுத்து வருகின்ற இளைய தலைமுறையை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த உலகம் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிறருக்காக வாழ முற்பட வேண்டும். தனக்கென வாழாது பிறருக்கென வாழ்ந்த அந்த காமராஜரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாதிரியாக கொள்ள வேண்டும். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கை உயர்வீர்கள், வாழ வாழ்த்துகிறேன் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.